ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே நாங்கள் வந்துட்டு பாறை மீன் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பாறை மீன் வந்துட்டு நான் எப்படி பொரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு பொரிச்சு பாருங்கள், மசாலாலாம் உதிராமல் சூப்பராக வந்துட்டு வரும். இப்போ மீன் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு ½ கப்பு, அதாவது 1/4 கப்பு இருக்கு இல்லையா, அதில் ½ கப்பு கார்ன்ஃப்ளவரு, ஒரு ½ கப் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மீன் ஃபுல்லாக படுறது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாலே வந்துட்டு மோஸ்ட்லி எண்ணெய் குடிக்காது, மசாலா வந்துட்டு உதிராமல் வரும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்த்தா தான் நல்லா வந்துட்டு இந்த பவுடர் எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த மீன் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெரட்டிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சிங்கன்னா நல்லா மசாலாலாம் ஊறி மீன் ஃபுல்லாக வந்துட்டு உப்பு பிடிச்சி சூப்பராக வந்துட்டு இருக்கும். இதை வந்துட்டு இப்போ அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு தோசை தவாவில் வந்துட்டு நம்ம ஷாலோ ஃப்ரைமாக தான் பண்ண போகிறோம். ஆனால் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு மீன் துண்டுகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் நோட் பண்ணலை, இப்போ வந்துட்டு வைக்கும்போது பாருங்கள் அழகாக ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. இதை வந்துட்டு மூடி போட்டு அப்படியே வந்துட்டு வேக வச்சிடலாம். அப்போ தான் கேஸ் ஸ்டவ் எல்லாம் வந்துட்டு எண்ணெய் சிந்தாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் வெந்தோடனே வந்துட்டு மீனோட ஸ்ட்ரக்சர் லைட்டாக மாறி இருக்குது, ஹார்ட் ஷேப்பில் இருக்குல்ல, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இடுக்கி வச்சுட்டு பெரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுட்டு இந்த மாதிரி மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி விட்டுக்கலாம். மீன் நல்லாவே வந்துட்டு வெந்துருச்சு. பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை, நம்ம ஊற்றின எண்ணெய் வந்துட்டு அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு மீன் வெந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு மீனாக வந்துட்டு எடுத்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த பாறை மீன் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டும் கம்மி, அதே மாதிரி முள் வந்து அவ்வளோவா இருக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, அவ்வளோவா முள்ளுமே இருக்காது. இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் tennisflavor.comக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.